ஹலோ, குட் மார்னிங். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண டார்கெட் லைன் வந்து மார்க்கெட் ரீச் ஆச்சு. பட் அதனால் நமக்கு எந்த யூஸும் கிடைக்கல. ஏன்னா ஃபஸ்ட் கேண்டிலே வந்து டைரெக்டாக போய் நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிருச்சு. பட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அது நடக்கலை. இது மாதிரி நிறையா டைம் நடக்கும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட்டுக்கு வந்து மார்க்கெட் போகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஃபஸ்ட் கேண்டில்லே வந்து போயிடும். இட்ஸ் ஓகே. நேற்று வந்து ட்ரேடு எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து சுத்தமாக இல்லை. ஸோ நானும் ட்ரேடு எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் நான் எதிர்பார்க்குறது புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நேற்று யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் டு நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் வந்து நாஸ்டாக் வந்து முடிஞ்சிருக்குது. ஏன்னா வந்து அதில் உள்ள ஹெவி வெயிட் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட், என்விடியா, அமேசான் எல்லாமே 3 to 4% வந்து டவுன் ஆகிருக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு சரியாக தெரியலை. மேபி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ ட்ரேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மேபி நிறையா ஃபண்ட் இங்கேருந்து ரிமூவ் பண்ணி அங்கே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. பட் எனிவே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஸ்லைட் நெகட்டிவ். ஆயில் ப்ரைஸ் வந்து கம்மியாயிருச்சு. ஏன்னா இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் ஸ்டாக் வந்து சுவிட்சர்லாந்து நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதோட ஒரு அடுத்த கட்ட ஸ்டெப் அப்பாக வந்து யூஎஸ் வந்து ஈரான் வந்து ஆயில் வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பெர்மனண்டாக இல்லை, இந்த பீஸ் ஸ்டாக் முடிகிற வரைக்கும் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் 60 டேஸ்க்கு வந்து ஈரான் வந்து வேர்ல்டு வைடு ஆயிலை விற்றுக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பர்மிஷன் இல்லை, யூஎஸ் வந்து தடை பண்ண மாட்டோம், அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷனாக நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், ஆயில் வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால் ஆயில் ப்ரைஸ் இறங்கி இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் இன்றைக்கும் வந்து புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் வந்து சிம்பிளாக ஒரு 3 லைன் வந்து வரைஞ்சிருக்கிறேன். நிஃப்டி பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50-60 பாயிண்ட் வந்து ஹையராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கிஃப்ட் நிஃப்டி. ஸோ நம்ம மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் ஏரியா இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கணும். ஸ்லைட் பாசிட்டிவ், மேபி ஃப்ளாட் கூட ஓப்பன் ஆகலாம். இன்றைக்கும் நான் வந்து லாங் ட்ரேட் எடுக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து வியூ வந்து புல்லிஷ் தான். ஆனால் இந்த 24,120 லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பையிங் லைன். நிறையா ட்ரேட் இந்த லைனில் தான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே புல்லிஷ் ட்ரேட் நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் பியரிஷ் தான். பட் ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணலை. 24,120 கீழே இருந்தால் ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. பட் மேபி போனால் கூட 24,000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு நல்ல ட்ரேடு தான் இன்கேஸ் எடுத்தால். பட் நான் பிளான் பண்ணல. என்னுடைய பிளானிங் 24,120க்கு மேலே வரும்போது புல்லிஷ் ட்ரை பண்ணணும். இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகியோ அல்லது ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே வந்து 24,180 இந்த ஒயிட் லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா ஃபுல் டேயுமே வந்து புல்லிஷ்கான ட்ரேடை தான் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். டார்கெட் வந்து 24,320 ரொம்ப பெரிய டார்கெட்டு தான். பட் எதிர்பார்க்கனா கன்ஃபார்மாக இன்னைக்கு இல்லைனாலும் நெக்ஸ்ட் டேஸ் இதில் வந்து இந்த லைன் வந்து போகணும். 24,320 24,320 இங்கே வந்து டார்கெட். ஸோ சிம்பிள். இந்த 24,120க்கு கீழே இருக்கிற வரைக்கும் புல்லிஷ் ட்ரேடுக்கு ட்ரை பண்ண தேவையில்லை. மேலே வந்ததுக்கப்புறம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் 124,180 கிராஸ் பண்ணிடுச்சுன்னா கன்ஃபார்ம் புல்லிஷ். ஸோ இதுதான் என்னோட பிளான். சிம்பிள். ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறதுக்காக பிளானிங் இல்லை. இன்கேஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மீனிங் இந்த 24,120க்கு கீழே தான் இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இல்லையா, இதை வச்சுட்டு ஷார்ட் ட்ரை பண்ணால் மேக்ஸிமம் 24,000 வர வரைக்கும் நம்மளோட ட்ரேடில் வந்து ஜேர்னி பண்ணலாம். 24,000 வர்ற வரைக்கும். ஓகே. ஸோ இதுதான் ஐடியா, சிம்பிள் ஐடியா. 4 லைன் தான். எப்படி ட்ரேட் நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.